Hello students, welcome to Mahesh IAS Academy YouTube channel. இந்த வீடியோவில் நேற்று நடந்த ஃப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அரௌண்ட் 25 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடில் இருக்கீங்களோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஇ ரிசல்ட்ஸ் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2024 ஜனவரி 6ஆம் தேதி நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓரல் டெஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் சேஃபர் சைட் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். ஒருவேளை பார்டரில் இருந்தாலுமே வரி பண்ண தேவையில்லை. கவுன்சிலிங் போகிற வரைக்கும் ஹோப் ஃபார் பெஸ்ட். ஏன்னா கவுன்சிலிங்கில் என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போ ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சதோ டிஎன்பிசிஐ, அடுத்தது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸு எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஸோ எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு, அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட்டு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான், சரிங்களா? இன்ஸ்டியூட்டோட எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் ரியாலிட்டி எப்போவுமே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? கொஷின்ஸ் வந்து கொஷின் நம்பர் 1 நீங்களும் சைட் பை சைடு பாருங்கள். ஒரு வேளை டெஸ்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆன்சர்ஸை கெஸ் பண்ணுங்கள். ஒன் பை ஒரு கொஷினாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரையும் ரிவீல் பண்ணுறேன். ஸோ டிஎம்டி ஸ்டீல் பாரோட ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 415 Newton/mm². நெக்ஸ்ட்டு ரூஃப் ட்ரஸஸில் கம்ப்ரெஷன் மெம்பர் இருக்கும்ல, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஸ்ட்ரட். அதுவே டென்ஷன் மெம்பர்னால் டை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னர்ஸு பிளேட் கார்டர்ஸில் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஏன்னா டு அவாய்ட் பக்லிங் ஆஃப் த வெப் பிளேட். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் ஷேப் ஃபேக்டர் ஃபார் ட்ரையாங்குலர் செக்ஷன் தான் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 2.34. ஆன்சர் இஸ் 2.34. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இன் ரோல்டு ஸ்டீல் ஐ பீம்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் மோஸ்ட்லி. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் யார் கேரி பண்ணுவாங்க ஐ பீமில் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெப் தான் மோஸ்ட்லி கேரி பண்ணும். அதுவே பெண்டிங்னு சொன்னாங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து யார் கேரி பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளாஞ்சஸ். ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஷியர்னு சொன்னதுனால வெப் ஓன்லி. நெக்ஸ்ட் லக் ஆங்கிளோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. லக் ஆங்கிளோட மெயின் பர்பஸ் வந்து டு ரெடியூஸ் த லென்த் ஆஃப் த ஜாயிண்ட், சரிங்களா? லென்த் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து குறைக்கிறது. லக் ஆங்கிள் ஜெனரலி ஜாயிண்ட்ஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா லென்த் ஆஃப் த ஜாயிண்ட்டு காஸ்ட்டு குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லக் ஆங்கிள். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து பாருங்கள் என்ன மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது, சரிங்களா? ரெடியூசஸ் த ஜாயிண்ட் லென்த் அண்ட் ஷியர் லேகை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் டென்ஷன் மெம்பர். ஸோ பியூர் டென்ஷன் அப்படின்னாவே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 400. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குவிக் ரிவிஷன் சார்ட்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சாம்பிளுமே காட்டுறேன் பாருங்கள். குவிக் ரிவிஷன் சார்ட்டு இந்த மாதிரி சார்ட் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ A3 சைஸில் இருக்கும். ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் மெம்பர்ஸ் ஆல்வேஸ் அண்டர் டென்ஷன் அதர் தென் ப்ரீ டென்ஷன் மெம்பர் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ 400. அதுவே பார்த்திங்கன்னா a tension member subjected to possible reversal of stresses resulting from action of forces of wind or earthquake அப்படின்னு சொன்னாங்கன்னா 350. நெக்ஸ்ட் டென்ஷன் மெம்பர் subjected to reversal of direct stresses due to loads other than wind or seismic forces அப்படின்னு சொன்னாங்கன்னா 180. ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிள் கேசஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குவிக் ரிவிஷன் சார்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே என்னென்னா சார்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெப் கிரிப்ளிங். ஸோ ஜென்ரலி அக்கர்ஸ் அட் பாயிண்ட் வேர் வெப் கிரிப்ளிங்கிறது ஹெவி லோட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ கான்சன்ட்ரேட் ஹெவி லோட்ஸ் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெப் கிரிப்ளிங் வந்து அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வெப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதை பக்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பக்லிங், சரிங்களா? நெக்ஸ்ட் அதுவே இப்போ ஒரு மெம்பர் வந்து இப்படி ஃபெயில் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இதை வந்து கிரிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப்ளிங், சரிங்களா? ஹெவி கான்சன்ட்ரேட்டட் லோட் ஆக்ட் ஆகும்போது ஃபெயில் ஆகக்கூடியது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் அபோவ் த ஜாயிண்ட் வந்து ஃபெயில் ஆகும். இது எங்கே நோட்டீஸ் பண்ணலாம்னா எலக்ட்ரிக் போல்ஸ் அதே மாதிரி டவர்ஸு. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, ஹெவி கான்சன்ட்ரேட்டட் லோட் ஆக்ட்ஸ். நெக்ஸ்ட் கேஜ்ன்றது எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்றது தான் கேட்குறாங்க. சப்போஸ் லோடு டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் ஒரு போல்ட்லேருந்து இன்னொரு போல்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா கன்சிக்யூட்டிவ் போல்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிங்கன்னா அதை பிச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணிங்கன்னா லோ டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணிங்கன்னா அதை கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்
மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் யூஸ்ட் அஸ் அ பீம். ஸோ பீம்னாவே நமக்கு மைண்டுக்கு என்ன வரணும், ஐ செக்ஷன் ஞாபகம் வரணும். அதுவே காலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா டியூபுலர் செக்ஷன் தான் ஞாபகம் வரணும். ஸோ இந்த கொஷின் பீம் தான் கேட்குறாங்க. ஸோ ஐ செக்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஃபில்லட் வெல்ட். எஃபெக்டிவ் லென்த் கேட்குறாங்க. எஃபெக்டிவ் லென்த்ன்றது லென்த் ஆஃப் த வெல்ட் மைனஸ் 2 times ஆஃப் த சைஸ் ஆஃப் த வெல்ட். இதுதான் எஃபெக்டிவ் லென்த். ஸோ தேர்ஃபோர் என்ன ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ minus 2 times ஆஃப் த சைஸ் ஆஃப் த வெல்ட். ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. 11th கொஷின் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பேசிங் ஆஃப் த ரூஃப் ட்ரஸஸ். ஸோ ரூஃப் ட்ரஸஸோட ஸ்பேசிங் எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும். சப்போஸ் இங்கே ஒரு ட்ரஸ் இருக்குது சரிங்களா, அதுக்கு அடுத்தது இன்னொரு ட்ரஸ் எங்கே இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஒரு ட்ரஸுக்கும் இன்னொரு ட்ரஸுக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸ்பேசிங் ஆஃப் த ரூஃப் ட்ரஸ் அது எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும்னா, ஸோ ஆன்சர் ஃபார் 12th கொஷின் இஸ் காஸ்ட் ஆஃப் பர்லின். தட் இஸ் ஸோ 12th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ தான், காஸ்ட் ஆஃப் பர்லின் அண்ட் காஸ்ட் ஆஃப் ரூஃப் கவரிங். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் பேட்டன் இன் எ பில்டப் காலம். ஸோ பில்டப் காலம்னாவே லேசிங்கு பேட்டன் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இதில் பேட்டன் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ். பேட்டன்றது ஜஸ்ட் ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும், ஒரு 2 காலத்தை கனெக்ட் பண்ணக்கூடியது பேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேட்டன்ஸ் இருக்கணும் சரிங்களா. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்டன், ஒன்று டாப்பு சென்டர் இருக்கும், பாட்டமில் இருக்கும், ரிமைனிங் 2 வந்து இன்பிட்வீனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 4 பேட்டன்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கேண்டி கர்டர் ஆர் டிசைன்ட் ஆஸ். ஸோ கேண்டி கர்டர்னாவே அது ஒரு டைப் ஆஃப் பீம் தான், பட் என்ன டைப் ஆஃப் பீம் தான் கேட்குறாங்க. லேட்ரலி அன்சப்போர்ட்டட் பீம். ஆன்சர் இஸ் லேட்ரலி அன்சப்போர்ட்டட் பீம். ஸோ கேண்டி கர்டரில் லோட்ஸ் வந்து எந்தெந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், அதை என்னென்ன லோட்ஸ்லாம் டிசைனுக்கு கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதான் அடுத்த கொஷின். ஸோ 3 டைரெக்ஷனுமே எடுத்துப்போம். ஒரு கேண்டி கர்டர் இருக்குன்னா ஸோ உங்களுக்கு கிராவிட்டி லோடு இருக்கும், லாங்கிடியூனல் லோடு இருக்கும், லேட்டரல் லோடுமே இருக்கும், 3 டைரெக்ஷனுமே லோட்ஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 15th கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் 16th கொஷின் வந்து பாருங்கள், ரீட் அவுட் பண்ணுங்கள். த வீக்கஸ்ட் பிளேன் இன் ஃபில்லட் வெல்ட். ஃபில்லட் வெல்டில் வீக்கஸ்ட் பிளேன் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ வீக்கஸ்ட் பிளேன்றது த்ரோட் அப்படின்றதான் வீக்கஸ்ட் பிளேன். அந்த த்ரோட்னா என்ன அப்படின்றது தான் அடுத்த கொஷினே. ஸோ இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு பிளேட்டுன்னு வைங்க, இது இன்னொரு பிளேட் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெல்டிங் பண்ணுறீங்க சரிங்களா, இதுதான் வெல்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மட்டும் நான் பெருசாக காட்டுறேன் பாருங்கள். இந்த வெல்டு ஃபில்லட் வெல்டை மட்டும் நான் பெருசாக காட்டுறேன். ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பட் நம்ம இந்த கர்வ்டு போர்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம், ஹைப்போட்டென்யூஸ் மாதிரி வரைஞ்சிப்போம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ த்ரோட்டுன்றது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதுதான் த்ரோட். ஸோ இந்த ஹைப்போட்டென்யூஸ் இருக்குல்ல, இந்த ஹைப்போட்டென்யூஸ்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணுறோம். ஸோ அதுதான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுதான் த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் 17th கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் டி தான், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரூட் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ். ரூட்ன்றது இதுதான் மீன் பண்ணுறாங்க. ஃப்ரம் த ரூட் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபார் ஸ்டீல் மெம்பர்ஸ் எக்ஸ்போஸ் டு வெதர் அண்ட் நாட் accessible ஃபார் repainting, the thickness of the steel should not be less than. ஸோ மினிமம் ரெக்குவயர்மெண்ட் திக்னஸ், பிளேட் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஸோ கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 18க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைரக்ட் கொஷினே சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான். இதெல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கோட் புக்கில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே. ஸோ கோட் புக்கை கோத்ரூ பண்ணுங்கள். கோட் புக் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ரிவிஷன் ஷார்ட்டோ இல்லை நோட்ஸில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக என்னென்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறமோ அது உங்களுக்கு தெரிய நோட்டீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் when two plates are placed end to end and flush with each other. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிளேட் இருக்குது, இன்னொரு பிளேட்டு இப்படி வைக்கிறேன், ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ ஒரு பிளேட் இருக்குது, அந்த எண்டில் இன்னொரு பிளேட்டை வந்து அட்டாச் பண்ணுறீங்க. இந்த டைப் ஆஃப் கனெக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் two steel parts are triangles or welded with fillet weld. ஸோ ஃபில்லட் வெல்டு சைஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரோட் திக்னஸ் தான் கேட்குறாங்க. த்ரோட் திக்னஸ் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா K டைம்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி கேவோட வேல்யூ 0.7 எடுத்துப்போம், ஏன்னா 90 டிகிரி வெல்டு தான் ஜென்ரலி ப்ரொவைட் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ வரும், எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 mm தான் வரும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் எ கம்ப்ரெஷன் மெம்பர். இது பேசிக் டைரக்ட் கொஸ்டின் தான், இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா லேம்டா. ஸோ ஃபார்மில் வந்து எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஜென்ரலி காலமை டிசைன் பண்ணும்போது மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தான் எடுத்துப்போம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வரும். இதுதான் ஃபார்முலா சரிங்களா.
நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஃபார் எ காலம்னாவே டியூப்லர். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பீம்னா என்ன ஞாபகம் வரணும்? ஐ செக்ஷன். காலம்னா டியூப்லர் செக்ஷன். நெக்ஸ்ட் த ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் ஃபார் பீம் ஆஃப் சேம் டெப்த். ஸோ 23rd கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஹெவியஸ்ட். அங்கேயே இருக்குது பாருங்கள், ஹெச்பி. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் மினிமம் பிச் ஃபார் போல்ட் ஆஸ் பர் IS 800/2007 படி பார்த்திங்கன்னா மினிமம் பிச் எவ்வளோ இருக்கணும்னா 2.5 times the diameter. சரிங்களா? டயான்றது நாமினல் டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ பிச்சுனா என்ன ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிச்சுன்றது லோடு எந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டைரக்ஷனில் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive போல்ட்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுதான் பிச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இன் எ பர்லின் ஆஃப் லென்த் L when subjected to a distributed load W. ஸோ இதுக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், பர்லினில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தட் இஸ் WL/8 தான், சாரி WL/10 தான் ஆன்சர். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ. ஸோ டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணுமா? ஸோ கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிங்கனாவே கரெக்டாக 6 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதை ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அந்த அட்டன் பண்ண டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வீடியோ மாதிரி யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். கிளியர்? Thank you, students.